வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் சிற்பக்கலைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளத்தில் ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலிற்கு வெளிநாட்டிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. இந்த கோவில் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்களில் ஒன்றாகும். பிரகதீஸ்வரர் கோவிலானது இந்தியாவின் மிகப்பெரிய கோவில்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது. அதே போல சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்களில் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் சொல்லப்படுகிறது. பேரரசர் முதலாம் ராஜராஜ சோழனால் பிரகதீஸ்வரர் கோவில் கிபி 1010ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. முதலாம் ராஜராஜ சோழன் என்ற புகழ்பெற்ற பேரரசன் அருள்மொழிவர்மன் கிபி 1002ஆம் ஆண்டில் அடிக்கல் நாட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த கோவிலானது 2010ஆம் ஆண்டில் 1000 ஆண்டுகள் பழமையான கோவில் என்ற பெருமையும் பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளத்தில் ஒரு அங்கமாகவும் இருக்கிறது. பிரகதீஸ்வரர் கோவில் சிற்பக்கலைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஆகும். பிரகதீஸ்வரர் கோவில் கட்டிடக்கலையானது மிகவும் சிக்கலான வடிவமைப்பு மற்றும் பிரமிக்க வைக்கும் வகையில் அமைந்திருக்கின்றன. அவற்றில் இடம்பெற்றுள்ள சிலைகள், கோபுரங்கள், விமான கோபுரங்கள், நந்தி மண்டபம் போன்ற சிற்பக்கலைகள் மிகவும் புகழ்பெற்றது என்றும் கூறப்படுகிறது. கோவிலின் விமான கோபுரம் 216 அடி உயரம் கொண்டதாகும். பிரகதீஸ்வரர் கோவிலின் விமான கோபுரம் உலகின் மிக உயரமான கோபுரங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுகிறது. இல்லாமல் இது திராவிட கட்டடக்கலை பாணிக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் சொல்லப்படுகிறது. போல பிரகதீஸ்வரர் கோவிலில் அமைந்துள்ள நந்தி மண்டபமானது சுமார் 16 அடி உயரம் 20 அடி நீளமும் கொண்ட மிக பிரம்மாண்ட சிலைகளில் ஒன்றாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டி முடிப்பதற்கு 130,000 டன் கிரைனைட் கல்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதே போல உலக புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க பிரகதீஸ்வரர் கோவிலை பார்ப்பதற்கு பக்தர்கள் மட்டுமில்லாமல் வெளிநாட்டு பயணிகளும் பல்வேறு இடங்களில் இருந்து கட்டடக்கலையின் சிறப்பு அம்சங்களை பார்ப்பதற்காக வந்து செல்கின்றனர். இது சிறந்த சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. பிரகதீஸ்வரர் கோவிலின் அதிகாலை தரிசன நேரம் காலை 6 மணி முதல் 12:30 மணி வரை அனுமதிக்கப்படுகிறார்கள். பிறகு மாலை நேரம் 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு 8:30 மணி வரை கோவில் தரிசன நேரம் ஆகும். போல தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலில் சிவபெருமானுக்கு உரிய நாளான மகா சிவராத்திரி நாளில் சிறப்பு பூஜைகள் செய்து சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யப்படுகின்றன. காலை 8:30 மணிக்கு நந்தி சிலைக்கு பூஜை, கருவறையில் உள்ள சிவனுக்கு பால் அபிஷேகம் நடைபெறுகிறது. பிற்பகல் 12 மணிக்கு சிவபெருமானிற்கு உச்சிகால பூஜைகள் நடைபெறுகின்றன என்றும் சொல்லலாம். மட்டுமில்லாமல் வருடந்தோறும் தை மாதத்தில் அட்சய பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. அதே போல அனைத்து அரிசி வகைகளும் நெய்வேத்திய பூஜைகளும் சிறப்பாக நடைபெறுகிறது. போல பிரகதீஸ்வரர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் மிகப்பெரிய விழாவாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரகதீஸ்வரர் கோவிலின் வருடாந்திர விழாவான கும்பாபிஷேகம் மற்றும் குடமுழக்கு அபிஷேகம் ஆகியவையும் கொண்டாடப்பட்டு வருகின்றன என்றும் சொல்லலாம். மட்டுமில்லாமல் ராஜராஜன் மணிமண்டபம், சுவாமிமலை கோவில், ராமசாமி கோவில், பங்காரு காமாட்சி கோவில் மற்றும் தஞ்சாவூர் அரசு இடம் மற்றும் கலைக்கூடம், மூளை ஆஞ்சநேயர் கோவில், சுக்கிரன் ஆகிய கோவில்கள் அமைந்திருக்கின்றன. தஞ்சையில் அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் கோவில் வரலாற்று சிறப்புமிக்க உலக புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுகிறது. பிரகதீஸ்வரர் கோவில் இதற்கு முன்பு ராஜராஜேஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தற்போது அழைக்கப்படும் இந்த பிரகதீஸ்வரர் எனப்படும் பெயரானது மராட்டியர்களால் வழங்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. இவர்கள் கோவிலை மகா சிவன் கோவில் என்றும் அழைத்துள்ளனர் என்றும் கூறப்படுகிறது. பெரிய கோவிலின் சிறப்பம்சம் என்னவென்று பார்த்தால், மதிய வேளையில் இந்த கோவிலில் உள்ள கோபுரத்தின் நிழலானது கீழே விழுவதில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அது மிகவும் ஆச்சரியத்துக்குரிய விஷயமாகவும் கூறப்படுகிறது. அதே போல கோபுரத்தின் மேலுள் வைக்கப்பட்டுள்ள கலச வடிவிலான மேற்கூரை கல் சுமார் 80 டன் எடை ஒற்றை கல்லால் செய்யப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. இது பெரிய ஆச்சரியமாகவும் சொல்லப்படுகிறது. ஆச்சரியமாக சொல்லப்படுவது என்னவென்றால், அவ்வளவு டன் எடைக்கல்லை எப்படி மேலே கொண்டு சென்றிருப்பார்கள் என்பது இன்னும் ஆச்சரியத்துக்குரிய விஷயமாகவே இருந்து வருகிறது.
போல கர்ப்ப கிரகத்தில் உள்ள சிவலிங்கமானது அதிகப்படியான மின்காந்த ஆற்றலை வெளிப்படுத்துவதாகவும் அந்த ஆற்றலானது இந்த ஒற்றை கல்லிலான மேற்கூரைகள் எதிரொலிக்கப்பட்டு ஒருமுகப்படுத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நேர்மறையான எண்ணங்களாலான இந்த ஆற்றலானது இங்கு வரும் பக்தர்களுக்கு அமைதியையும் சாந்தியையும் கொடுப்பதுடன் அவர்களை மனதளவிலும் உடலளவிலும் ஏற்படுத்துவதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல 80 டன் எடை கொண்ட ஒற்றை கல்லை சப்தம் ஞானிகள் ஞான ஆற்றல் மூலமாகவும் அந்த பெரிய கல்லை மேலே ஏற்றி இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. போல இங்கு சிவபெருமானுக்கு எதிரில் உள்ள பெரிய நந்தி ஒரே கல்லால் செதுக்கப்பட்டதாகும். அதோடு ராஜராஜ சோழன் வைத்த நந்தி சிலை மாற்றப்பட்டு மராட்டியர்களால் வைக்கப்பட்ட நந்தி சிலை தான் இப்பொழுது இருக்கிறது. அது ஏனென்றால் ராஜராஜனால் சோழனால் வைக்கப்பட்ட நந்தி சிலை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போனதால் அதை மாற்றம் செய்துள்ளனர். அதுவும் இன்னும் கோவிலில் தான் இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. மாமன்னர் ராஜராஜன் சோழன் இலங்கைக்கு சென்று வந்த பிறகுதான் இந்த கோவிலை வடிவமைத்தார் என்றும் சொல்லலாம். இலங்கையில் இந்து மன்னர்கள் வேதத்தை தழுவிய கோவில்களால் கவரப்பட்டதனாலேயே அந்த வடிவமைப்பில் இந்த பெரிய கோவில் கட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுவென்று பார்த்தால் வெண்கரும்பேஸ்வரர் கோவிலாகும். இந்த பெரிய கோவிலானது பல சுரங்கப்பாதைகளை கொண்டுள்ளதாகவும் இருக்கிறது. பல்வேறு இனங்களை இணைக்கும் இந்த பாதைகளில் பெரும்பாலானவை மூடப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த பாதையில் அந்த காலத்தில் வாழ்ந்த முனிவர்கள், ராஜாக்கள், ராணிகள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ரகசியமாக செல்ல பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. நாட்களான தீபாவளி பண்டிகை, மகா சிவராத்திரி, மகர சங்கராந்தி போன்ற பண்டிகை காலங்களில் இந்த சுரங்கப்பாதை பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கோவிலின் கட்டுமான பணிக்காக 1,30,000 டன் கிரைனைட் கற்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் மலைகள் கூட இல்லாத நிலையில் போக்குவரத்து வசதி கூட இல்லாத நிலையில் சுமார் 50 மைல்கள் தொலைவில் இருந்து கோவிலுக்காக கற்கள் கொண்டு வரப்பட்டதாகவும் ஆச்சரியமாக சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் பொறித்து வைக்கப்பட்டுள்ள கல்வெட்டின் மூலமாக இந்த கோவிலானது குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் என்னும் கட்டடக்கலை நிபுணரால் கட்டப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. நேர்த்தியான இவரது படைப்புகளின் மூலமே அவரது பெயரில் இன்றளவும் நிலைத்து நிற்கிறது சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் தஞ்சை பெரிய கோவில் நகரின் தென்மேற்கில் அமைந்திருக்கிறது. கோவிலுக்கு 3 வாசல்கள் இருக்கின்றன என்றும் கூறப்படுகிறது. ராஜராஜன் திருவாயில், கேரளந்தகன் திருவாயில், திருவணுக்கன் திருவாயில் என்பவையே அந்த வாசலுக்குரிய பெயர்களாகவும் சொல்லப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த வாசல்கள் மேல் 90 அடி உயரம் கொண்ட கோபுரங்களாக அமைந்திருக்கின்றன. அதிக அகலமும் குறைந்த உயரமும் உடையவைகளாகும். இல்லாமல் இந்த கோவிலானது அடிமுதல் முடிவரை கருங்கற்களால் கட்டப்பட்டது என்றும் சொல்லலாம். ஆகவே இந்த கோவிலானது கற்றளி என்ற பெயரையும் பெற்றிருக்கிறது. இந்த கோவிலானது அனைத்திலும் பெருமை பெற்றிருப்பதால் இதற்கு பெரிய கோவில் என்று பெயர் நிலைத்துவிட்டதாகவும் சொல்லலாம். கோவிலின் சிற்ப வேலைப்பாடுகளும் ஓவிய வேலைப்பாடுகளும் பிரமிக்க வகையில் இருக்கின்றன என்றும் கூறப்படுகிறது. 2வது வாசலுக்கு கதவுகள் இருக்கிறது. வாசலை திறந்து உள்ளே சென்றால் பரந்த வெட்ட வெளிச்சமாகவும் காட்சி அளிக்கிறது. அது மட்டுமில்லாமல் இவ்வெளியில் அகலம் 220 அடிகள், நீளம் 500 அடிகள் என்றும் சொல்லப்படுகிறது. சுற்றி வந்தால் யாகசாலை, பாகசாலை மற்றும் சமைக்கக்கூடிய இடம், பண்டகசாலை முதலியவைகளை பார்க்கலாம் என்றும் கூறப்படுகிறது. மட்டுமில்லாமல் ராஜராஜ சோழன் மன்னனாக இருந்து இந்த கோவிலை கட்டியிருந்தால் அவருடைய பெயர் மட்டுமே நிலைத்து நின்றிருக்கும். கோவிலை கட்டுவதற்கு யார் யார் பணியாற்றினார்களோ அவருடைய பெயர்களிலிருந்து சலவை துணி செய்தவர்கள், முடி திருத்தியவர்கள் என, கோவில் பணி செய்ய உதவியவர்கள் என அனைத்து பெயர்களும் கல்வெட்டில் பதிக்கப்பட்டிருக்கின்றன. மூலம் ராஜராஜ சோழனின் பெருந்தன்மையும் அவர் மக்கள் மீது வைத்துள்ள அன்பும் ராஜராஜ சோழன் மீது மக்கள் கொண்டிருந்த அன்பும் வெளிப்படுகிறது என்றும் சொல்லலாம். தஞ்சை பெரிய கோவில் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்து வருகிறது.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.